கட்டடம் இல்லாத மரத்துக்கீழே இருக்குதுங்க. இவங்க கொடுக்குற காலையில கொடுக்குற அந்த சாப்பாடை சாப்பிட முடியாத குழந்தைங்கள்லாம் குப்பையில போடுதுங்க. புழுத்து போயிருக்குதுங்க. பொங்கல் குப்பையில போடுறாங்க. சும்மா யாரை ஏமாத்து இவங்க ஸ்பாட் சிட்டி அந்த சிட்டின்னு ஊரை ஏமாத்துறாங்க. நீ மேல நல்லா பெயிண்ட் அடிச்சு வச்சா போதுமா? உள்ள சீரா இருக்கு தேவையா? சொல்லுங்க. படிப்பு இருக்குதா? படிப்பு இருந்தா ஏன் தனியார் பள்ளிக்கு போறான்? ஏன் அரசு பள்ளி தரமா இல்ல? எத்தனை லட்சம் மாணவர்கள் இந்த முறை அரசு பள்ளியில் இந்த ஆண்டு கம்மி ஆயிட்டாங்க தெரியுமா? ஏன் கம்மியானாங்க? அரசு பள்ளி தரமா இல்லங்க. அரசு பள்ளியில படிக்கிற பசங்க தான் நம்ம பாக்குறோமாங்க. 10வது படிக்கிற பசங்க உள்ளவே பிராந்தி ஊத்துதுங்களே. அந்த வீடியோவும் சேர்த்து ஸ்டாலின் போடணும். பரவாயில்ல, சிறப்பா ஊத்துறீங்க, சிறப்பா சேஸ் பண்றீங்க, அதெல்லாம் போடணும். பொம்பளை பசங்க பார்த்தோமா இல்லையா? எவ்வளவு நாடு சீரழிஞ்சு போயிருக்குதுங்க. சீரழிஞ்சு போயிருக்குதுங்க. பாருக்குள்ளே சிறந்த நாடு பாரத நாடுன்னு மகாகவி பாரதி பாடினார். பாருக்குள்ள இல்ல, டாஸ்மாக் பாருக்குள்ளே உள்ள நாடு தமிழ்நாடுன்னு கேவலப்பட்டு போய் நிக்குது. எங்க பார்த்தாலும் போதை கலாச்சாரம் தலைவிரிச்சு ஆடுது. ஏதோ மிட்டாயின்றான், புளிப்புன்றான், பேப்பர் நக்கன்றான், மோங்கன்றான், இன்னானாவோ பேசுறான். நாடு நாசமாய் போய் வெறி பிடிச்சு போய் தீர்றானுங்க எல்லாரும். புரியுதுங்களா? இந்த ஆட்சி நீடிச்சா தமிழ்நாட்டை யாராலே காப்பாற்ற முடியாது. புரியுதுங்களா? அதே நேரத்தில் யாரா இருந்தாலும் சரிங்க, நான் தாவேக்கா அவங்க இவங்க சொல்லி யாரா இருந்தாலும் சரி, தப்பு பண்ணவன மீண்டும் மீண்டும் வர வைக்காத. ஒரு தடவை அவன் தப்பு பண்ணானா அவனை ஜெயிக்கவே கூடாது. அதுதான் அவனுக்கு கொடுக்குற தண்டனை. 5 வருஷம் இவர் தப்பிட்டாரு, உடனே இவர் தேர்ந்தெடுக்கிறது. அப்புறம் அவர் 5 வருஷம் மறுத்து அவர் ஏண்டா மாத்தி மாத்தி பேய் வானான்னு பிசாசு, பிசாசு வானான்னு பேய். இது என்ன பழக்கம் உங்களுக்கு? மாத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? மாத்தி சிந்திக்கவே மாட்டீங்களா? அவன் சரியில்லைன்னு தானே இவங்களை வர வச்சீங்க. இவ்வளவு